நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு தம்பியுடைய ஜாதகத்தை தன்னுடைய அக்காளும் மாமாவும், அதாவது கணவன் மனைவி தன்னுடைய சகோதரனுடைய ஜாதகத்தை அக்காள் எடுத்து ஜாதகம் பார்க்க வருகிறார். அவர் பிறந்தது 1984 பிறந்தவர். அவர் டேட் ஆஃப் பர்த்து தான் கொடுத்தாங்க. என்னுடைய லேப்டாப்பில் போட்டு பார்க்குறேன். 6/1/1984 5:58 PM மதுரையில் பிறந்தவர். சென்னை அலுவலகத்தில் இன்றைக்கி நிகழ்ச்சி ஷோ பண்ணுறேன். இன்றைக்கி நான் பார்க்குறேன். இன்றைக்கி காலையில் பார்த்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு முன்னே எடுத்து சமர்ப்பிக்கிறேன். அப்போது அந்த ஜாதகத்தில் பார்த்தெடுப்பின மிதுன லக்னம், 7ல் குரு, 7ல் புதன், 7ல் சூரியன். என்னம்மா இந்த பையனுக்கு எப்பம்மா கல்யாணம் நடந்ததுன்னு? கல்யாணம்லாம் சீக்கிரமாக நடந்துருச்சுங்க. அதெல்லாம் சீக்கிரம்தான் நடந்தது. எப்போ நடந்ததுன்னு கேட்டேன். கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆகுதுங்க அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. யார்? சொந்த என்னுடைய அத்தை மகளைத்தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சோம் என் தம்பிக்குன்னு. அவ்வளோதான், பிரிஞ்சுட்டாங்களா, வாங்குறதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களான்னு தான் கேட்டேன். என்ன சார் அப்படின்னா, இதுதான் உண்மைம்மா. சொந்த அத்தை புள்ள கட்டினாலும், நீயே உன்னுடைய மகளையே கொடுத்துருந்தாலும், இல்லை மாமா பிள்ளையை கட்டினாலும், அடிக்கடி சொல்லுவேனே ஒரு வார்த்தை, இந்திரலோகத்து சுந்தரியை கல்யாணம் பண்ணாலும் இவருக்கு வாழ்க்கை தோஷம். அதுவும் முதல் தாரம்ன்றதில்ல, 2ஆம் தாரமும் இவருக்கு தோஷம்தான். இது ஒரு சன்னியாசி ஜாதகம் அம்மா, சம்சார ஜாதகம் கிடையாது. அதாவது கல்யாணம் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து ரொம்ப சிறப்பாக, அப்படி அல்ல. கல்யாணம் ஆனதுலேருந்து போராட்டமயமான ஜாதகம் தான் இந்த ஜாதகம். அப்போ இவரோட மனைவி நிலைக்கக்கூடாதுன்றது தான் விதி. ஆனால் குழந்தை வேணால் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை கிடைக்கணுன்றது தான் பொருள் இந்த ஜாதகத்துக்கு. அதோடு அவ்வளோதான். நீடித்த நாள் வாழலையே. இது ஒரு சம்சார ஜாதகமே அல்லம்மா. எத்தனை அமைப்பு இருந்தாலும் இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிரந்தரமாக பயணிக்கக்கூடிய ஒற்றுமை தன்மையும் இல்லை. போகஸ்தானம் நல்லா இருக்குது இந்த பையனுக்கு. 3ஆம் இடம் போகம். போகத்துக்கு சூரியனும் புதனும் குருவும் கூடுனால அந்த போகத்தால் ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை ஆகணும். இதுதான் விதியே ஒழிய. ஆனால் மனைவி நிலைக்கவே மாட்டான். ஒன்றுமே இல்லைங்க சார், பிரச்சனையே இல்லைங்க. வருவாங்க, ஒரு 3 மாதம் இருந்தான்னா 9 மாதம் அவங்க அம்மா வீட்டில் தாங்க இருக்கும். 9 நாள் இருந்தான்னா 30 நாள் அவங்க அம்மா வீட்டில் தான். இது எதுக்கு சார் நாங்கள் கல்யாணம் பண்ணோம்? இப்படியே பஞ்சாயத்து பண்ணுறோம், கூட்டிகிட்டு வர்றோம், வந்து இருக்கிறாங்க. அப்படி மறுபடியும் இப்போ குழந்தை குட்டியிலேருந்து அவங்க வீட்டில் தான் தூக்கிட்டு போயிடுறான், மறுபடியும் கொண்டு வர. இப்படியே தான் போகுது. என் தம்பிக்கு வாழவே பிடிக்கல. அம்மா, உன் பையனுக்கு இந்த பெண்ணுன்னு இல்லைம்மா, அந்த பெண்ணை குறை சொல்லாத. உன் தம்பிக்கு யாரை கல்யாணம் பண்ணாலும் இதுதாம்மா விதி. ஏன்னா மிதுன லக்னம் அந்த தம்பி பிறந்தது 1984. முதலாவதாக கிரகத்தினுடைய அடைவை சொல்லுகிற நண்பர்களே, மிதுன லக்னம் 5ல் செவ்வாய் சனி, 6ல் சுக்கிரன் கேது, 7ஆம் பாவத்திலே சூரியன் புதன் குரு, 8ஆம் இடத்திலே சந்திரனும் மாந்தியும், 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்திலே ராகு நீசம் ரிஷப மனையிலே பிறக்கும் பொழுது சந்திரன் பாருங்கள் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. 4 மாதம் 4 வருடம் 4 மாதம் 4 நாள் இருப்பு. ஜனன ஜாதக செவ்வாய் திசை இருப்பு. அதன் பிறகு ராகு முடிஞ்சது, அதன் பிறகு குரு முடிஞ்சது. இப்போ நடப்பு சனி திசை, சனி புத்தி நடக்குது. தொழில் ரீதியான நல்ல திறமையான தம்பி, வெளிநாட்டுக்கு போகிறாரு வர்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும்மா. இந்த ஜாதகத்துக்கு குடும்ப வாழ்க்கையே இல்லையே. நான் விவாகரத்துக்கு பண்ணலாம் தான் சார் கேட்க வந்திருக்கோம். 2வது வாழ்க்கை என் சகோதரனுக்கு எப்படி இருக்குன்னு. அம்மா, 2வது வாழ்க்கையும் அங்கே இல்லையம்மா. இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய் அந்த வீட்டிற்கே மாரகத்தில் போய் அமர்ந்து சனியோடு கூடியிருக்கு. 2வது லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய். அதே மாதிரி தான் சொல்கிறான், என் தம்பி ஒன்றை கட்டியே என் வாழ்க்கையில் ரொம்ப நரகத்தை அனுபவிச்சிட்டேன். 2வது வாழ்க்கை நான் நினச்சே பார்க்கல. என் குழந்தைகளுக்காக அப்படியே வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போயிடுறேன். எனக்கு பையன் ஒன்றும் பொண்ணு ஒன்று இருக்குது. நான் இதை வச்சே பார்த்துட்டு போயிடுறேங்க்கா. தயவு செய்து என் வாழ்க்கையில் மறு கல்யாணம் பண்ணிக்கணுன்னு குறுக்கீடாக நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அன்னையிலேருந்து இன்ன வரலாம் அதே வார்த்தை. என் மனைவியோடு நான் வாழ்ந்தேன், ஒரு சில காலம் வாழ்ந்தாலும் அதை நினச்சே நான் வாழ்ந்துடுறேன், வேண்டான்றான். அம்மா, இது ஆகாதம்மா, இந்த பையனுக்கு மறு வாழ்க்கையும் தித்திக்காதம்மா அப்படின்னு. இந்த மிதுன லக்னத்துக்கு உண்டான சாபக்கேடு என்ன அப்படின்னா,
85% பேர்களுக்கு, மீதும் 15% தப்பி பிறந்த மாணிக்கங்களும் ஆண் பெண்களும் இருக்கிறாங்க. 85% நான் சொல்கிறேன். ஒன்று, புத்திர பாக்கியம் நல்லா அமையறதில்லை. சரி, குழந்தை பாக்கியம் கிடைச்சி அந்த குழந்தைகளுக்கு உடல் பிணிகளோ இல்லை தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தானே ஈமக்கடன் செய்கிற ஒரு அமைப்பு இந்த மிதுன லக்னத்துக்கு. ரெண்டாவது, குரு கேந்திராதிபத்திய தோஷம் படைத்ததுனால குரு கெட்டு போயிட்டா 3, 6, 8, 11, 12 மறைந்து விட்டால் நிறைந்த மனைவியும், நிறைந்து நின்றால் மறைந்த மனைவியும் அல்லது மறைந்த கணவனும். மறைந்த கணவன்னா மைனஸான கணவன் மனைவி வாய்க்கிறாங்க இந்த மிதுன லக்னத்துக்கு. ஆண் பெண் ஜாதகத்தில் இது அனுபவபூர்வமாக பார்த்த டேஞ்சரஸ் லக்னத்தில். எப்படி, நான் மிதுன லக்னம் 1 புத்திர பாக்கியத்தில் தோஷத்தில் கடுமையான தோஷம் கொண்டவர்கள் இந்த மகர லக்னக்காரங்களும் இந்த மிதுன லக்னக்காரங்கள் தான். அதே போன்று கடுமையான திருமண பந்தத்தில் சோகம் அடைகிறவங்க இந்த சிம்ம லக்னம் 1 சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்ச துலா லக்னத்தை சொல்லலாம். மூன்றாவது மிதுன லக்னம். இதெல்லாம் நிறைய பேட்டர்ன் வைஸில் நிறைய என்னுடைய யூடியூப்பில் நிறைய பதிவில் இறக்கியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியே கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு ஆளானவன். இந்த புதன் பாருங்க 1, 4ங்கிற கேந்திர ஆதிபத்தியத்துக்கும் 7, 10 என்று தசம களத்திர ஸ்தானாதிபதி கேந்திர ஆதிபத்தியத்துக்கும் பாதகாதிபதியே அந்த குரு. 7லேயே குருவும் புதனும் சூரியனும். இது எவ்வளோ பெரிய மைனஸ் பாருங்கள். அப்போது இந்த பையனுக்கு யாரை கல்யாணம் பண்ணாலும் இதுதான் நியதி. இந்த ரூலெல்லாம் மாற்றி அமைச்சிட முடியாது. சனி 3வது பார்வையை அந்த சூரியனையும் புதனையும் குருவும் வேறு பார்க்குது. சரி, இளையதாரத்துக்கு உண்டான ஸ்தானம் ஏன் பால்படுது? இந்த 11ஆம் இடம்ன்றது தான் இளையதாரம் இந்த லக்னத்துக்கு. அந்த 11 கூடவே 11க்கு மாரகத்தில் சரமணையாக வரும் 11. அந்த வீட்டுக்கு அது அப்போ இளையதாரம் கட்டினாலும் அவனுக்கு நிலைக்காது. அப்போது இந்த ஜாதகத்துக்கு இது சம்சார வாழ்க்கைக்கு உண்டான அம்சம் அல்ல, சன்னியாசி யோக ஜாதகம் மாதிரி. மனைவி இருந்தும் புத்திர புத்திரிகள் இருந்தும் இதுதான். சரி, ரைட்டு. புத்திர சோகம்னு நீங்கள் சொன்னீங்களே ஐயா, எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னா 5ல் பாருங்கம்மா, நல்லவனும் கூடியிருக்கிறான், கெட்டவனும் கூடியிருக்கான். 5ஆம் வீட்டு அதிபதி பாருங்கள், இந்த சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கு மாரகத்தில் யாரோட, கேதுவோட. புத்திர காரகன் குரு பாதகத்தில், புத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் 5க்கு மாரகத்தில், தன் வீட்டிற்கு மாரகத்தில், லக்னத்துக்கு 6ல் கேதுவோட. அப்போ புத்திர சோகமும் அந்த பையனுக்கு இருக்கணுன்றது. அது மூத்த பையன் நல்லா இருக்கான் ஐயா. இந்த இளைய பொண்ணு ஒன்று பிறந்தது பார்த்தீங்கன்னா, அது வாய் பேச முடியாமல் உமையாக இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா, இந்த குறை என்பது புத்திர ரீதியாக சோகத்தை இந்த மிதுன லக்ன அன்பர்கள் அடையிறதுக்கு இன்னொரு ரீசனை சொல்கிறேன். இந்த சுக்கிரன் 5ஆம் இடம் புத்திர ஸ்தானாதிபதியாக வருவார். புத்திர ஸ்தானாதிபதியே புத்திர ஸ்தானத்திற்கு அட்டமாதிபதியாக வர்றாரு. அது ஒரு மைனஸ், இயற்கையாகவே அந்த பொருள். ரெண்டாவது, புத்திரக்காரகன் குருவே பாதகாதிபதியாக வருவார். 1. ரெண்டாவது, 5ஆம் இடத்திற்கு அந்த குரு பாருங்கள் 6 குடையனாகவும் வருவார், 3 குடையனர், 2 குற்றவியெல்லாம் வந்துடும். இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு குருவும் சுக்கிரனும் எங்கே கூடி இருந்தாலும் அதில் சமநோக்காக பார்த்துக்கிட்டாலே புத்திர ரீதியான சோகத்துக்காக இந்த ஆன்மா ஒரு குழந்தையை பெற்று அதன் மூலமா துன்பம் அடையிறதுக்குன்னே, குழந்தைகளால் தான் பெற்ற பிள்ளைகளாலேயே அவமானம் அடையிறதும் இவங்களே, தான் பெற்ற பிள்ளையால் நிந்தனையும் துயரத்தையும் அடையவர்கள் இவர்களே. ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அந்த ஸ்தானாதிபதி அட்டமாதிபதியாகவும் 6 குடையன் குருவாக வருவார். 2 கொலாப்ஸான கிரகங்கள், 2 -1 சேரும் பொழுது ப்ளஸ் ஆகுமா, மீண்டும் மைனஸாக தான் ஆகும். அந்த அடிப்படையில் இந்த பையனுக்கு புத்திர சோகமும் ஏற்படுது. இந்த குரு சுக்கிரன் இணையும் பொழுது என்ன நடக்குன்னா, இந்த 3ஆம் இடம் தான் தாம்பத்தியம். இது இணைஞ்சவர்களுக்கு நீங்கள் கணக்கு எடுத்துக்கங்க, அந்த சிறப்பாகவே அமைய விடாது. இந்த குரு சுக்கிரன் கூடும் பொழுது அந்த மிதுன லக்னத்துக்கு முயற்சி தோல்வி அடைய வைக்கும், எடுத்த காரியங்கள் ஜெயம் அடைய வைக்காது, தாம்பத்திய சுகத்தை ஒரு சொற்பமாக கொடுக்கும். இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் மைனஸான காம்பினேஷன், அது நல்ல காம்பினேஷனே அல்ல. ரெண்டாவது, இந்த சுக்கிரன் செவ்வாய் கூடும் பொழுது புத்திர சோகம் அளவரிய சோகத்தை உண்டு பண்ணும். ஒரு பெண்களுக்கு இந்த செவ்வாவும் சுக்கிரனும் ஒன்று கூடியிருக்கு. இந்த மிதுன லக்னத்துக்கு எங்கே கூடியிருந்தாலும் எடுத்துங்க, யூட்ரஸ் ப்ராப்ளம் கம்பல்சரி வந்துடும். கர்ப்பப்பை ப்ராப்ளம் வர்றது இவர்களுக்கு, கர்ப்பப்பையில் கட்டி இவங்களுக்கு உருவெடுக்கிறதும் இவர்களுக்கு பெண்களுக்கு.
சரி, மனசு அலைபாயக்கூடிய தன்மையை உருவாக்குறது செவ்வாயும் சுக்கிரனும். 5ஆம் இடம் மனசு அல்லவா? 5ஆம் இடம்ன்றது சுக்கிரன், யூட்ரஸ், பெண்களுக்கு கர்ப்பப்பை, அது புத்திரஸ்தானம். இந்த யூட்ரஸுக்கு மாரகாதிபதி யாரு? கர்ப்பப்பை ஸ்தானத்துக்கு, பெண்களுக்கு 5ஆம் இடத்துக்கு 2ம் 7ம் மாரகம். அதனால தான் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு கூடும் பொழுது மாதவிடாய் நல்லாவே போகாது. 2வது கிட்னியில் ஸ்டோன் ஏற்படுறது, கற்கள் ஏற்படுறது, அதாவது நிறைய தேவையில்லாத அந்த மர்ம உறுப்பு ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுறது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த தீட்டு போகிறது, இந்த வெள்ளைப்படுறது, இது எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் சுக்கிரன் மைனஸ். அவங்க பீரியடு நல்லா போயிட்டு ரொம்ப அதிகமாக உதரம் போகும், இல்லைன்னா கம்மியாக போகும், நேரத்துக்கு அந்த பீரியடு ஆகவே ஆகாது. இதுக்காக ட்ரீட்மெண்ட் போவாங்க. எப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகும், இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணாமையே இவர்களுக்கு நல்ல உதரம் போகும். அந்த பீரியடும் இங்கே காலத்தையும் நிர்ணயம் பண்ணுது கிரகங்கள். ஒரு வியாதி வரணும்னா எப்போ வரும், எப்போ அந்த வியாதி நம்மளை விட்டு போகணும், இதுவும். 2வது அடிவயிறு பிரச்சனை கொடுக்கறது இதுதான். அதே மாதிரி இந்த செவ்வாயும் சுக்கிரனும் கூடும்பொழுது கருச்சிதைவு அதிகமாக உண்டு பண்ணும். திடீர்னு நல்ல புத்திர பாக்கியங்கள் ரொம்ப லேட்டாக இவங்கெல்லாம் போய் ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி அட்டன் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, அப்படியே வச்சாலும் கருமுட்டை தங்காமல் போகிறவங்க நிறைய பேர் மேஜராக ஃபெயிலியர் ஆகுங்களும் இந்த மாதிரி பேட்டர்ன் உள்ளவர்கள். சரி, குழந்தை கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தம், கிடைச்ச பிறகு ஏப்பா கிடைச்சதேன்னு மற்றும் உயிரோட சமாதி வைக்குங்க. எதை நம்ம இன்பம்னு நினச்சி வேணுங்கிறோமோ அதுவே இவர்களுக்கு துன்பமாக. இந்த லக்னக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் கூடி இருக்கிறது, இந்த குரு சுக்கிரன் கூடி இருக்கிறதுலாம் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நீங்கள் பொருள் கொண்டிருக்காதீங்க. அந்த மாதிரி கூடியிருக்கான்னு பாருங்க, அவர்களுக்கு ஓரளவுக்கு பொருந்தும். இதுலேயும் விதிவிலக்கான மற்றொரு கிரகத்தால் விதிவிலக்கும் இருக்குது. நான் சொல்கிறது 85% நடந்தே தீரும், 15% தான் தப்பி பிறந்தோம். ஏன்னா நான் சும்மா ஒரு பொதுவான கணக்கை சொல்லலை. கிரகத்தினுடைய ஒவ்வொரு பிளானட்டரி பொசிஷனும் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் ஜோதிடத்துறையில் நான் இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் தான் ஜோதிடம். ஒரு பெண்களுக்கு ஒரு ஆண்களுக்கு வியாதிகள் இப்படி வருதுன்னா அந்த வியாதியினுடைய பேட்டர்ன் எடுத்து போட்டு அப்படியே மல்டிப்ளெக்ஸ் பண்ணி அப்படியே பார்க்கும்போது அழகாக தெரியும். ஒரே பேட்டர்னில் வராது. ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு விதமான நோய்கள் உருவாகிறத எந்தெந்த லக்னத்துக்குன்னு பேக் பெயின் வர்றது, கிட்னி எதனால் பாதிக்குது, இல்லை மஞ்சள் காமாலையால் யாருக்கு மரணம், அல்லது முதுகு தண்டுவடத்தா எப்படி அதுவாக நோய் வாய்ப்பட்டு இறக்காது கேன்சர் வர்றது, இல்லைன்னா பிரெஸ்ட் கேன்சர் வர்றது, இந்த மாதிரி கண்ணு பல் இந்த மாதிரி எல்லாம் நிறையத்துக்கு ஒவ்வொரு வகையில் பிளானட்டரியுடைய பொசிஷனை நிறைய யூடியூப்பில் நான் பதிவிறக்கம் பண்ணியிருக்கிறேன். இது பழைய எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு திருமண பந்தத்தை அமைக்கும் பொழுது கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாகவே இந்த குரு சுக்கிரன் கூடுறது, அதே மாதிரி இந்த சுக்கிரன் செவ்வாய் கூடுறதெல்லாம் பார்த்து ப்ளஸ் ஆர் மைனஸை பார்த்து தான் நம்ம திருமண பந்தத்தை அமைக்கணும். மீண்டும் அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.